இந்த 47 வயசும் 52 வயசுலயும் அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போய் அந்த குழந்தை அவங்கள அப்பா அம்மான்னு கூப்பிடுமா, தாத்தா பாட்டின்னு கூப்பிடுமா. சொசைட்டி இஸ் சேஞ்சிங் இன் எ வெரி ஃபாஸ்ட் வே. நேத்து இருந்தது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல. அப்படிங்கும்போது இப்ப ஐடியல் ஏஜ்ல குழந்தை பெற்றுக்கிட்ட பேரண்ட்ஸே தே ஆர் ஃபீலிங் வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் அப் திஸ் சைல்டு. ஒரு பக்கம் இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னாலும், குழந்தைய பத்தின பயம் இருக்கு, வேண்டாம் நினைக்கிறதுன்னு பாக்குறனாலும், இந்த இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டா இருக்கு. வேணும் வேணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எந்த பிளானிங்கும் இல்லாம கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிட்டு கூட குழந்தை இல்லைன்னு சொல்றோட ரேஷியோ இன்னைக்கு அதிகமா இருக்கிறத பாக்குறோம் மேடம். நம்ம கண்ட்ரி 140 crores பாப்புலேஷன் இருக்கு. பாப்புலேஷன் பர்ஸ்ட்ல இருக்கும். ஐரனி என்னன்னாக்கா இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஆர் booming like என்ன ஒரு ஐரனி இது. இது ரியல் ஐரனி ஆஃப் தி டே. இது எப்படி மேட்ச் பண்றதுன்னே தெரியல ஆக்சுவலா. பிகாஸ் என்ன அப்படின்னாக்கா, ஒண்ணு வந்து ஆஸ் த கேர்ள் என்டர்ஸ் இன்டு தீஸ் ஸ்டடீஸ், அந்த காலத்துல ஒரு ஸ்கூல் படிச்சா போதும் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் அட்லீஸ்ட் படிச்சுக்கட்டும் அப்படிங்கும் போது ஒரு 19 வயசு 20 வயசு. இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் கேரியர் பில்டப் அந்த மாதிரி போனதுனால சைல்ட் பர்த்தோட ஏஜ் வந்து பின்னால போய்கிட்டே. ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு 80 years ஓல்டு மதர் வந்து எனக்கு போன் பண்ணாங்க. தமிழ்நாடோட கடைக்கோடியில இருந்து என்னோட பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு ஃபிளைட் எடுக்கிறதுக்கு முன்னால உங்ககிட்ட கன்சல்டேஷன் அனுப்பிச்சிருக்கேன் டாக்டர். நான் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறேன். சரி வரட்டும். ஐ வாஸ் திங்கிங் அட்லீஸ்ட் ஒரு 35 40 அதுல இருக்கும். தட் லேடி வாஸ் 48 and that guy was 53. என்னமா ஆச்சு அப்படின்னாக்க, இல்ல நான் ஆஸ்திரேலியால இருந்தேன், அவர் நியூசிலாந்துல இருந்தாரு. நாங்க எங்க கேரியர் பில்டப் பண்ணிட்டு இருந்தோம். we used to meet very rarely. Now we think it is a ideal time to get a baby. Ideal time to get a baby அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க இல்ல நினைச்சு பார்க்க நேரம் இல்லாம ஓடிட்டாங்க அப்படிங்கறதான் யோசிக்க முடிஞ்சது. சரி, அப்படி இருந்ததுனாலும் அங்க இருக்கிற IVF சென்டர், பட் யூ ஷுட் பி பிசிக்கலி ஃபிட். ஏன்னா ஷீ இஸ் 1 step into menopause already. ஸோ இதெல்லாம் முதல்ல ஒரு கவுன்சிலிங் எடுங்க, வெதர் யூ வில் பி ஏபிள் டு பிரிங் அப் தட் சைல்டு அப்படிங்கறது ஒரு கவுன்சிலிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சோம். இன்னொரு எண்ணில் என்ன அப்படின்னாக்க, டாக்டர் ஐ எம் வெரி வெரி பிஸி, கைண்ட்லி அரேஞ்ச் ஃபார் IVF. நான் இந்த மாசம் இங்க இருக்கேன், இந்தியால வந்திருக்கேன், எனக்கு ஊஸ்ட்ரிக் ரெட்ரிவல்க்கு அரேஞ்ச் பண்ணிருங்க. ப்ராபப்ளி இப்போ மே next January my husband will be coming to India. At that time collect his sperms and try to get IVF. Where is the society going அப்படிங்கிறதே தெரியல. ஆக்சுவலி பேபிங்கிறதே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு சந்தோஷமான ஒரு இன்டிமேட்டான ஒரு இல்லற வாழ்க்கை நடத்துறதோட அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது போய் எனக்கு ஒரு வயலட் கலர்ல இந்த பிளவுஸும் அந்த ஆரஞ்சு கலர்ல அந்த சுடிதாரை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன் போடுற மாதிரியான வேகத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. பட் அதுல ஒரு மீனிங் இல்லை, லைஃப்ல வாழ்றதுக்குண்டான மீனிங் இல்லை. அந்த ஸ்பீடை நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. அல்டிமேட்டா என்ன ஆகுனாக்கா, ரொம்ப ட்ரை ஆயிடும் லைஃப். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன அச்சீவ் பண்றோம், எதை நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கும்போது ஒரு எம்டினஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஃபீல் இந்த 47 வயசும் 52 வயசுலயும் அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போய் அந்த குழந்தை அவங்கள அப்பா அம்மான்னு கூப்பிடுமா, தாத்தா பாட்டின்னு கூப்பிடுமா. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் நார்த் இந்தியால 65 yearsல ஒரு ஹெக்டிக்கா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் நான் குழந்தை பெற்றே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி போய் 65 yearsல she got a baby. You won't believe, அந்த குழந்தைய குளிப்பாட்டும் போது வெந்நீர்ல அந்த லேடி அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கு முடியல, கை நடுக்கி விட்டாச்சு. இதெல்லாம் வந்து we are doing highly injustice to the society. ரெண்டாவது அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்படும் அந்த குழந்தை. 3 வயசு 4 வயசு குழந்தை மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் போது
இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஏஜ்டா இருக்கும். அந்த குழந்தை ஒரு 15 வயசு 20 வயசு அந்த அடலசன்ட் பீரியட்ல பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணும்போது இவங்களால என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும்? அது அடுத்தடுத்த ஏஜ்ல இருக்கும் போதே ஜெனரேஷன் கேப்ங்கிறது பெருசா தெரியுது. அதுவும் இப்ப வந்து சொசைட்டி இஸ் சேஞ்சிங் இன் எ வெரி ஃபாஸ்ட் வே. நேத்து இருந்தது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல. அப்படிங்கும்போது இப்ப ஐடியல் ஏஜ்ல குழந்தை பெற்றுக்கிட்ட பேரண்ட்ஸே they are feeling very difficult to bring up this child. அந்த குழந்தையோட மைண்ட் செட்டுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு, இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியிலேயே போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்கிறதுக்கு, ரூம்குள்ள யார்கிட்ட பேசுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற அளவு இருக்கு. சோ இன்னும் இவ்வளவு பெரிய ஏஜ் கிராப்ல குழந்தை பெற்றுக்கிட்டு நம்ம என்ன சாதிக்க போறோம்? அதனால திரும்பவும் சொல்றேன், பருவத்தே பயிர் செய்த ஒரு அருமையான வார்த்தை. அந்தந்த வயசுல அந்தந்த இதை என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கணும். பிசிக்கல் அட்ராக்ஷன் வில் பி இன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப், இல்லைன்னு சொல்லல. அதுதான் ஒரு பேஸ். அதோட ஒரு ஃப்ரூட்டா தான் நம்ம குழந்தைய பெற்றுக்கணும். அது நல்லபடியா வளர்த்துக்கணும். அதோட சேர்ந்து அவங்களோட கேரியரை வளர்த்துக்கணும். ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அதுக்கு நிறைய நிறைய ஸ்பேஸ் இருக்கு இந்த காலத்துல, நிறைய சான்சஸும் இருக்கு. முன்னால காலத்து இப்போ பியூட்டிஃபுல்லா சொல்லணும்னா ஆக்டிங் ஃபீல்டுலயே பார்த்தாக்க முன்னாலெல்லாம் கல்யாணம் ஆயாச்சுனாக்கா ஆக்டிங்க்கு எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எவ்வளவோ நடிகைகள் அதுக்கப்புறமும் பிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி அந்த ஏஜுக்கு உண்டான மாதிரி அப்ராப்ரியேட்டா வந்து அழகா அவங்கள ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்டிங் ஃபீல்ட்ல மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் எல்லா இதுலயுமே அவங்கவுங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால பயம் இல்லாம உங்களோட ஒரு ஸ்டேஜ்ல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பெண்கள் வந்து ஆண்களை விட ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டே வருவாங்க. திடீர்னு பார்த்தா என்னடா நீ அவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிட்டு நான் பாரு இங்கே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் இருக்கும். பட் ஆனா அதை விட முக்கியமா ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு திரும்ப உங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிங்க. இது வந்து என்னோட சின்சியர் அட்வைஸ் பாருங்க இந்த கால யுவதிகள். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தா மேடம், நீங்க நிஜமாவே இதெல்லாம் தாண்டி பண்ணலனாலுமே குழந்தை இல்லைங்கிற ஒரு பிரச்சனை காமனா இருக்கு. உண்மையிலேயே ஒரு பேரண்ட் 2 பேருக்குல ஒரு குறைபாடு இருக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லை வேற ப்ராப்ளமே இல்லை, இதெல்லாம் தாண்டி போன ஒரு ஸ்டேஜ்ன்றதை பார்க்குறோம். இன்னைக்கு மெடிசன் ஃபீல்டு டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு. எந்த ஒரு கண்டிஷன்லையுமே ஒருத்தருக்கான பேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? நிறைய இன்னைக்கு ஐவிஎஃப்ல இருந்து இக்ஸில இருந்து எவ்வளவோ விஷயங்கள் மைக்ரோ லெவல்ல போய் பேபி உருவாகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னமும் நான் சொல்லணும்னாக்க சில டிசீஸ் விச் இஸ் ரன்னிங் இன் த ஃபேமிலி, அதுக்கு உண்டான ஜீன்ஸ் வந்து இங்க இருக்கா அப்படின்னு பார்த்து இருக்குன்னாக்கா அதை எலிமினேட் பண்ணிட்டு அடுத்த ஜெனரேஷனை டிசீஸ் ஃப்ரீயாவே கூட கொண்டு வர்ற அளவுக்கு சயின்ஸ் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அதனால ஆனா என்னன்னாக்கா இயற்கைங்கிறது மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை மீறி நம்ம வந்து ஓரளவுக்கு பண்ணலாமே ஒழிஞ்சு அதுக்கு எதிர்த்து போய் பண்ண முடியாது. அதனால நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் இயற்கையோட இணைஞ்சு பண்றது, அந்த இயற்கைங்கிறது இந்த இடத்துல வந்து ஏஜ் தான் குறிக்கும். அதனால ஓரளவுக்கு சீக்கிரமா பண்ணிக்கோங்க, ரொம்ப காலம் தாழ்த்தி பண்ண வேண்டாம். உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கிறது டிலே ஆகும், கிடைக்கிறதோட பர்சன்டேஜ் கம்மியாகும். சயின்ஸ் வில் பி ஹெல்பிங். பட் என்னன்னாக்கா 1+1 = 2ன்னு சொல்லவே முடியாது. மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி பயாலஜில வந்து 1+1 = 3ன்னு தான் போகும். ஸோ அதனால நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், நிறைய இடங்கள்ல வந்து ஹர்டில்ஸ் தாண்டி தான் அந்த பாடி வந்து ரியாக்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அந்த நீங்க சயின்ஸோட ஹெல்ப் எடுக்கிறீங்க, ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே எவ்வளவு சீக்கிரமா பண்ணிக்க முடியுமா பண்ணிக்கோங்க. ரொம்ப இது இருக்குல்ல நம்ம 5 வருஷம் கழிச்சு பெற்றுப்போம், அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ள போக வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த பிரெக்னன்சி பீரியட் மேம். இவ்வளோ பயத்தை தாண்டி ஒருத்தங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அந்த நியூஸ் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த டேஸ்ல இருந்து அந்த டெலிவரி ஆகிற வரைக்குமான அந்த காலகட்டங்கள்ல அது அப்படியே நம்ம ஒரு டீட்டெயில்டாக அதை பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு டெஸ்ட்ல பார்க்கறதுலேருந்து ஒரு டாக்டரை போகிறதுலேருந்து அந்த பீரியட் என்னென்ன ஃபேஸஸை கிராஸ் பண்ணுறோம் மேடம்? ஆக்சுவலி இந்த கன்சீவ் ஆறதுல இருந்து டெலிவரி வரைக்கும் the girl will be going through lot of unknown hurdles. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவளுக்கு தெரியாம ஒரு ஹர்டில வந்து அவங்க தாண்டி தான் ஒவ்வொரு ஸ்டேஜா 2 விதமா எடுத்துக்கிறாங்க. ஒண்ணு வந்து they get overjoyed.
ஸோ ஏதாவது ஒரு நார்மலா நடக்கிற ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் நடந்துட்டா கூட அவங்களால தாங்க முடியாம கொலாப்ஸ் ஆறாங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஓவர் டிப்ரெஸ்டா இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்த்துக்கிறது, இது அப்படி போயிருமோ இப்படி போயிருமோ, ஒரு டிராப், ஒரே ஒரு ஸ்பாட்டிங், ஒரே ஒரு ஸ்மால் ஸ்பாட்டிங் இருந்தாலும் நேற்று தான் ஸ்கேன் பண்ணியிருப்போம், நேற்று நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம், வீட்டுக்கு போன உடனே ஒரு ஸ்மால் டிராப், ரைட் டாக்டர்கிட்ட வாங்க காட்டுங்க, நம்ம பரவாயில்ல இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஏதோ அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க. ஆனாலுமே அவங்க மனசு திருப்தி அடைய மாட்டேங்குது. ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ண, ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ண, ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ண. அண்ட் இன்னைக்கு இருக்கிற அந்த கேட்ஜெட்ஸோட இந்த இதுல இருந்து இப்படி போகுதா, இப்படி போகுதா, இந்த சைஸ் போதா, இந்த சைஸ் போதா, இந்த மாதிரி நிறைய அவங்க தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க. இது கம்மி பண்ணணும். பிரெக்னன்சி இஸ் டு பி என்ஜாய்டு. அந்த நம்ம இவங்க கதையெல்லாம் சொல்றோம், குழந்தை காதுல கேட்கும், எல்லாமே சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணாதனால பிரெக்னன்சி போது ரொம்ப பேனிக்கும் ஆகாதீங்க, ரொம்ப டிப்ரெஷன் போகாதீங்க. நடக்க நடக்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கடவுள் கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அதை ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா எடுத்துக்கிட்டு நார்மலா கொண்டு போங்க. பிரெக்னன்சி இஸ் டு பி என்ஜாய். இட் இஸ் அ நார்மல் பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் தான். அது ஒரு பெத்தலாஜிக்கல் சேஞ்சஸா நினைச்சுக்கிட்டு குனிஞ்சு ஒரு செப்பல் போட மாட்டேங்கிறாங்க. ஐம் பிரெக்னன்ட் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே எல்லாமே ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், டிஃபன் பாக்ஸ்ல நம்ம அடுக்கி வைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இதுவும் தப்பு. ரெண்டாவது நெக்லெக்ட் பண்றதும் தப்பு. ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போயிட்டே இருக்கு. நம்ம பார்த்தாக்கா ஒரு 7 மாடி ஏறி கட்டடம் கட்டுற ஒரு பொண்ணும் பிரெக்னென்ட் ஆறா, ஒரு 10 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போய் வேலை பார்த்து செஞ்சு எல்லாமே நார்மலா தான் நடந்திருக்கு. பை அண்ட் லார்ஜ் எல்லாமே நல்லா நடக்கும். எங்கேயும் அங்கங்க சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கலாம், ஒரு மிஸ்ட் அபார்ஷன் நடக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி நடக்கும். பட் அது நடந்துருமோ பயத்திலேயே அவங்க 10 மாசமும் நெகட்டிவாவே போறாங்க. சோ முன்னாலேயாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டியை தேடி நீங்க ரொம்ப ரொம்ப தூரம் போய் எடுக்க வேண்டியது. இன்னைக்கு நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்ரோச்சபிளா வந்துருச்சு. அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு பி ஹாப்பி வென் யூ ஆர் பிரெக்னன்ட். அந்த ஹாப்பினஸ் இன்ஹரண்டா அந்த பேபிக்கு போகும். அந்த பேபி ஒரு ஹாப்பி பேபியா இருக்கும். இல்லைன்னாக்கா பேபியும் ஒரு டல் லுக்கிங் சேடான பேபி, சாப்பிடுறதுக்கு முரண்டு எப்பவுமே இந்த மாதிரியாவே இருந்துட்டே இருக்கும். அந்த சேட்னஸ் பேபிக்கு கண்டிப்பா டிரான்ஸ்பர் ஆகுது. இப்போ ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஏதோ ஹார்மோன் இது குறைபாடு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்டர்னலா மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கொடுக்குற போது சில பேர் அது சைடு எஃபெக்ட்ஸ் ஆகுது, தலைவலி இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல, அது சில நேரத்துல டாக்டர் யூ ஹாவ் டு டேக் திஸ் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்றாங்க. அப்போ அந்த மாதிரி டேஸை கிராஸ் பண்ற லேடிஸை நம்ம பாக்குறோம்ல மேடம். இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கிறது அவசியம் தானா? அது வேற வழி இல்லையா? பட்டால் நம்ம எடுத்துதான். ஏன்னா we have to weigh the benefits and the risk and the disadvantage. இப்போ ஒரு சில மாத்திரை சாப்பிட்டா ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் வருமா, இந்த மாத்திரை சாப்பிட்டா ஒரு டிசீனஸ் வருமா, அப்ப காலையில போடாதீங்க, நைட்டு போட்டுக்கோங்க அப்படின்னா. இப்போ நிறைய சில மருந்துகளை ஜெல் ஃபார்ம்ல அந்த மாதிரி கூட கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மாத்திரை சாப்பிட்டா தானே டிசீனஸ் வருது, வெஜினலா வச்சுக்கிறதுக்கோ ஜெல் ஃபார்ம்லயோ கிரீம் ஃபார்ம்லயோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங், அந்த பொண்ணு இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னாக்கா she can represent with the doctor. இது கண்டிப்பா இந்த ஃபார்ம்ல தான் எடுக்கணுமா டாக்டர், எனக்கு இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னாக்கா அவங்க அதை மாத்தி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு தப்பு இல்லை. இந்த ஸ்கேன் பண்றது பிரெக்னன்சி பீரியட்ல எந்தெந்த காலகட்டத்துல என்ன இம்பார்ட்டன்ட் ஸ்கேன்ஸ் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்கேன். ஃபர்ஸ்ட் டேட்டிங் ஸ்கேன் பண்ணணும். சோ அந்த டேட்டிங் ஸ்கேன்ல என்ன பார்ப்பாங்கன்னாக்க அவங்க சொல்ற டேட்டும் இவங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற கருவும் ஓரளவு கிட்டத்தட்ட அப்ரோப்ரியேட்டான இதுவா இருக்கா, ஹார்ட் பீட் வந்தாச்சா. ரொம்ப முக்கியமான விஷயம் சைட் ஆஃப் பிரெக்னன்சி. அதுதான் ஏர்லி ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல நம்ம பார்க்கணும். whether it's inside the uterus or outside the uterus. Okay. That is called ectopic pregnancy. Whatever is outside the uterus is called ectopic pregnancy. That has to be addressed immediately. அதனால இந்த 3 முக்கியமான விஷயத்தை அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்ல அந்த ஃபர்ஸ்ட் இதுல இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் டேட்டிங் முடிஞ்சிருத்துனாக்கா அடுத்தது 11 to 14 வீக்ஸ்ல என்டி ஸ்கேன்னு சொல்லுவோம். அந்த என்டி ஸ்கேன்ல அவங்க சில மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. அதோட சில ரொம்ப யங் ஏஜா இருக்குன்னா என்டி ஸ்கேனோட போகும். அதுல சில ஃபைண்டிங்ஸ் பார்த்துட்டு, அதாவது
it is, we are not ruling out whether they are having Down syndrome baby or not, whether they are having high probability or low probability for getting a Downs. அதை பார்க்கறது தான் NT scan. ஸோ இப்போ எல்லா இடத்துலயுமே டவுன் ஸ்கிரீனிங் பிளட்லையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பார்க்கறது, சப்போஸ் ஏதாவது பார்டர் லைன்ல இருக்குன்னாக்கா அதுலயும் ஹையர் வெர்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதாவது நான் இன்வேசிவ் டெஸ்ட்னே சொல்லுவோம். மதரோட பிளட் சாம்பிளை எடுத்தே பேபிக்கு வந்து டவுன்ஸ்க்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கா, ஹையா இருக்கா, லோவா இருக்கான்னு அது கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. தேவைப்பட்ட அதுலயும் உங்களுக்கு டவுட்ஃபுல்லான பிக்சர் இருக்கிற மாதிரி ஹை ப்ராபபிலிட்டிக்கு வந்ததுன்னாக்கா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அந்த பேபியை சுத்தி பனிக்கூட நீர் இருக்கு இல்லையா, அதுலயே டெஸ்ட் எடுத்து இருக்கா இல்லையான்னு அறுதிட்டு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் 11 to 14 வீக்ஸ்ல வர்ற ஸ்கேனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ். இது முடிஞ்சதுனால ஒரு மேஜர் இஷ்யூவை நம்ம கிராஸ் பண்றோம். மீன்வேல் இந்த சமயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பார்க்க வேண்டியது தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, அண்ட் வெதர் யூ ஆர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களை மெயினா இதுல பார்த்துக்கணும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன்னாக்க இப்பெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பிரெக்னன்சி எடுக்கிறாங்க. அந்த பிளானிங் பீரியட்லயே இந்த தைராய்டும் ஹெச்பிஏவன்சியோ இல்ல சுகரோ ஏதாவது ஃபேமிலியில இருக்குன்னாக்கா பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய இப்போ ஹைப்போதைராய்டிசமும் நாங்க பாக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது கரெக்டபிள் விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த ப்ரீ பிரெக்னன்சி பீரியட்லயே அந்த பிளானிங் பீரியட்லயே கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Start taking folic acid when you are planning for pregnancy itself. Okay. Up to 12 to 14 weeks கண்டிப்பா folic acid from the time you are planning for pregnancy. So இது முடிஞ்சதுனாக்கா அடுத்தது 18 to 22 வீக்ஸ்ல வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்னு சொல்றோம். அதுதான் அனாமலி ஸ்கேன்னு சொல்றோம். அது வந்து ஒரு பேபி வந்து ஒரு குட்டி ஃபார்மேட்டுக்கு வந்துடும். கை, கால், இன்னர் ஆர்கன் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன பொம்மை மாதிரி வந்துடும். ஸோ அதனால அவங்க டீட்டெயில்டா பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுல எவ்வளவு தூரம் இருக்கு, ஏதாவது அனாமலி இருக்கா இருந்தா, இதுதான் இந்த செகண்ட் டைம். அதுக்கப்புறம் பாக்குறது வந்து growth ப்ரொஃபைல் பாக்குறது 28 வீக்ஸ்ல பாக்குறது, தேவைப்பட்டா 32 வீக்ஸ்ல. இன்னைக்கு தேதிக்கு அந்த பேபியோட பிரெயினுக்கு போன பிளட் ஃப்ளோவே அடக்குறாங்க, பாடிக்கு போன பிளட் ஃப்ளோவே அடக்குறாங்க. ஸோ IUGRன்னு சொல்றோம், அதாவது ஃபீட்டல் growth ரிட்டார்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு பாக்குறது டாப்லர் போட்டு பாக்குறாங்க. அப்படி ஏதாவது விஷயங்கள் இருந்தது அப்படின்னாக்க அதை கொஞ்சம் மானிட்டர் பண்றதுக்கு 2 வீக்ஸ் ஒரு தடவையோ 3 வீக்ஸ் ஒரு தடவையோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது, அடிக்கடி ஸ்கேன் பண்றது நல்லதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பிள்ளைங்க எல்லாருக்குமே பெற்றோர்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் ஃபேமிலியில வரும். இந்த ஸ்கேன்ங்கிறது வந்து நம்ம பேசுற சவுண்ட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சவுண்ட் வேவ்ஸ் தான் அல்ட்ராசோனிக் லெவல்ல கேப்சர் பண்ணி அதை உள்ள பாடிக்குள்ள செலுத்தி அதோட எக்கோவை வாங்கிதான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ அதனால இதுல கதிர் இயக்கமோ கதிர் வீச்சோ எதுவுமே கிடையாது. இட் இஸ் வெரி வெரி சேஃப். டெய்லி பண்ணா கூட அது சேஃப் தான், பட் இட் இஸ் நாட் வாரண்டட். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி பகுதியிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல, செகண்ட் ட்ரைமஸ்டர்ல, தேர்ட் ட்ரைமஸ்டர்ல அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணி. நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், இப்ப நான் வாக்கிங் டெய்லி போனேனே எனக்கு நார்மல் டெலிவரி ஆகலையே, அது இல்லை. அந்த பெல்விக் போன் வந்து அந்த வளர்ச்சி சின்ன வயசுல இருந்து அந்த டீனேஜ்ல இருந்து வளரும் போதே அந்த பெல்விஸ்லயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பெல்விஸ் சொல்லுவோம். அது இந்த கைனகாய்டுங்கிறது ஃபீமேலுக்குனே உண்டான பெல்விஸ் டைப். அது வளரும் போது அந்த 12 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள இந்த வேலைகள் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பலம் கொடுக்குது, அந்த ஷேப் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.